பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பவுல் பாருங்க 3 காரியம் சொல்றார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. விசுவாசம் நிலைச்சிருக்குது, நம்பிக்கை நிலைச்சிருக்குது, அன்பு மூன்றும் நிலைச்சிருக்குது. உங்களுக்குள்ள நிலைச்சிருக்குதா? சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் விசுவாசம் நிலைத்திருக்கிறது. விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? விசுவாச வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்கள்? விசுவாச ஜீவியம் உங்கள் ஜீவியமா இருக்கிறதா? நீங்கள் எல்லா காரியத்திலும் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் பேசுகிறீர்களா? எல்லா விஷயங்களிலும் விசுவாசம் உள்ள மக்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களா? விசுவாசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு தேவை. தேவன் நமக்கு அதிகமான விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். ஒரு மேலான விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். ஒரு அற்புதமான விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். விசுவாசம், அடுத்தது நம்பிக்கை. கர்த்தர் மேல நம்பிக்கை, அழைச்ச தேவன் மேல நம்பிக்கை, முன்குறிச்ச தேவன் மேல நம்பிக்கை, தாயின் கருவில நம்மை உருவாக்கின தேவன் மேல நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொண்ட தேவன் மேல நம்பிக்கை, நம்முடைய காரியங்களை எல்லாம் அருமையாய் நடத்துகிற தேவன் பேர்ல ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அடுத்தது நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம், நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் எப்பவுமே நம்புங்க. கர்த்தர் மேல எப்பவுமே நம்பிக்கையா இருங்க. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நம்புங்க. எல்லா தேவைகளுக்காகவும் அவரை நம்புங்க. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் அவரை நம்புங்க. உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரையே நம்புங்க. அன்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துக்குள்ள அன்பு இருக்கணும். அன்பு நம்ம இருதயத்தை நிரப்பி இருக்கணும். அன்பினால நிறைந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு வேணும். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் அன்பினால நிறைஞ்சிருக்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பினால நிறைஞ்சிருக்கணும். விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியத்துல அன்பு இருக்கணும். நிறைவான அன்பு இருக்கணும். மிகுதியான அன்பு இருக்கணும். போதுமான அளவுக்கு அன்பு இருக்கணும். தேவனை நேசிக்கிற அன்பு இருக்கணும். சகோதரர்களை நேசிக்கிற அன்பு இருக்கணும். வேதத்தை நேசிக்கிற அன்பு இருக்கணும். ஜெபத்தின் மேல ஒரு அன்பு இருக்கணும். ஊழியத்தின் மேல ஒரு அன்பு இருக்கணும். ஊழியக்காரங்க மேல ஒரு அன்பு இருக்கணும். இப்படிப்பட்ட அன்பை உடையவர்களா நாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவ அன்புக்காக ஸ்தோத்திரம். அன்பே பெரியதுங்கிறார். விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. இதுல எது பெருசுன்னா அன்பே பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய அன்புக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் போது நமக்கு அன்பை பற்றி போதிச்சார். தேவனிடத்துல நாம எப்படி அன்பா இருக்கணும், நம்முடைய நெய்பர்ஸ் கிட்ட நாம எப்படி அன்பா இருக்கணும், நம்ம சகோதரங்க கிட்ட நம்ம எப்படி அன்பா இருக்கணும்னு அன்பை பற்றி போதிச்சார். தேவன் நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்தார். ஆகவே உங்களை நான் இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறது இதுதான். நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருங்கள். அந்த அன்புதான் பெரியது. அந்த பெரிய அன்பை உங்கள் வாழ்க்கையில் உடையவர்களாய் இருங்கள். அந்த பெரிய அன்பிலே நீங்கள் உறுதியாய் இருங்கள். அந்த பெரிய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பிலே நீங்கள் உறுதியாய் இருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பை உடையவர்களாய் இருங்கள். எப்பொழுதும் தேவ அன்பினால் நிறைந்த ஜீவியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு, தேவனே நான் உம்மை அதிக நேசிக்கிறேனப்பா என்று சொல்லு. 1 கொரிந்தியர் 13 முழுக்க அன்பை பற்றி தான் சொல்றார். அன்பு சகலத்தையும் தாங்கும்,
அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது. இப்படி அன்பை பற்றி ரொம்ப அழகான ஒரு அதிகாரம் தான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த அற்புதமான அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது கர்த்தர்ட்ட கேளுங்க, அப்பா என்ன உங்க அன்புனால நிரப்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பை எனக்கு கொடுங்க, ஆசீர்வதி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நேரத்துக்காக வேலைக்காக ஸ்தோத்திரி. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், அன்புள்ளவர்களா எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அன்புள்ளவர்களா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.